அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எழுத விரும்பக்கூடிய எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பிஎட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அதாவது எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஎட் முடிச்சுட்டு ஒரு சில பேர் எம்எஸ்சி வந்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே போல் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து பிஎட் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களோட டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து டிஆர்பி என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செய்யக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டிஆர்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிங்களா. அப்டேட் அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் 10th பாஸ் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், 12th 12th, டிகிரினா டிகிரி சரிங்களா. அது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 2024 மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து டிஆர்பி அப்ளை பண்ணணும், எழுதணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், ஃபைனல் செமஸ்டர் வந்து படிச்சுட்ருக்கேன், பிஎட் வந்து 4th செமஸ்டர் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன், என்னால் அப்லோட் பண்ண முடியுமா, அதாவது அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அதாவது லாஸ்ட் டேட்டுக்குள்ளார உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, நாளைக்கு என்னால் அப்ளை பண்ண முடியுமானா, அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டு தான் நம்ம பாஸ் பண்ண பிறகு சிவிக்கு என்ன பண்ணிட்டு போக முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் டிஆர்பிக்கு தான் போகணுன்னு விருப்பப்பட்டு தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎடாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பிஎடு படிச்சுட்டு இருந்தாலும் சரி சரிங்களா. எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படித்தாலும் சரி, இல்லை பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட எய்ம் என்னவாக இருக்குன்னா டீச்சராக போகணும் அப்படிங்கிறது. ஒரு சில கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய்க்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜஸில் படிக்கிறப்பே கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போஸ் வந்து 2025 இல்லை 2026 நடக்கக்கூடிய டிஆர்பி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஆகலாம் சரிங்களா. இப்போயே நடக்கக்கூடிய டிஆர்பி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வருவாங்க, அவங்க உடனே பார்த்திங்கன்னா அடுத்த டிஆர்பிலே செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஏஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்ப 22 23 அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஜி சரிங்களா. பிஜி கேடரில் போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது முக்கியமானது. ப்ளஸ் வந்து பிஜியில் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் பிடிஆர் இருந்துட்டு அவங்க 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பிஜி ப்ரொமோஷன் இதெல்லாமே போவாங்க. இப்போ நம்ம டிஆர்பியில் தானே டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நிகராக பிஜி போஸ்ட்டில் நம்ம போயிட்டு உட்காரலாம். அதனால் மாஸ்டர் டிகிரி ஆர் வந்து பிஎட் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சிலபஸை உங்களுக்கு மேஜருக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களோட மேஜரை படிங்க. ஏன்னா நீங்கள் கரண்ட்டு அப்டேட்டில் இருப்பீங்க சரிங்களா. இப்போ படிச்சுட்டே இருப்பீங்க, அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா தான் மறந்துடும். ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு படிச்சுக்கிறவங்களுக்கு தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நம்ம காலேஜஸில் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு 5 மார்க்கோ 15 மார்க்கோ அல்லது 3 மார்க்ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ், அல்லது 7 மார்க்ஸோ அந்த மாதிரியான ஆன்சர்ஸை நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் சரிங்களா. அதனால் இப்போலேருந்தே நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் இது எல்லாமே கிடச்சிருச்சு, கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே முடியுது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. ஜூலையில் வந்து ரிசல்ட் இதெல்லாமே வந்துருச்சு. ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூவாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போலேருந்தே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.